வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே அரசு தனது நிதிநிலை சார்ந்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மரியம் வில்சன் அவர்கள் நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாருங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் ஹைலைட்டான பாயிண்ட்டு தான் நம்ம பேச போகிறோங்க. ஹைலைட்டான பாயிண்ட் என்ன சொன்னார்னா, கடந்த திமுக அரசு கிட்டத்தட்ட தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடனை உண்டு பண்ணி விட்டார்கள். தமிழக அரசு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனில் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னாருங்க. இந்த 10 லட்சம் கோடி கடனால் வட்டி தொகையே அதிகமாக கட்ட வேண்டி இருக்கிறது அரசுக்கு. அது சுமையாக இருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா 1,20,000 அமௌண்ட் கடனாக இருக்கிறது. திமுக அரசு தங்களுடைய செயல்திறனற்ற நிர்வாக முறையால் தமிழக அரசு கடனில் சிக்கி தவிக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க நமது நிதியமைச்சர் அவர்கள். அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் திமுகவின் முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் உடனே கொடுத்தாருங்க. இங்கிட்டு நிதி சார்ந்த வெள்ளை அறிக்கை ஒரு சைடு லைவில் போயிடுச்சுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல உடனே முன்னாள் நிதியமைச்சர் அதற்கான பதில் வினையாற்ற தொடங்கிட்டாருங்க. உடனே மீடியாஸ்லாம் கூப்பிட்டு அவர் பதில் ரிப்போர்ட் கொடுத்தாருங்க. அதில் என்ன சொன்னார்னா, டிவிகே அரசு இப்போ சொல்கிற நிதி அறிக்கை ஒன்றும் நிதி வெள்ளை அறிக்கை கிடையாதுங்க, அது ஒரு வெற்றறிக்கை அப்படின்னு சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, நான் இந்த அரசுக்கு நேரடியாக சவால் விடுகிறேன். என்னன்னா, நீங்கள் திமுக அரசு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை உண்டு பண்ணி விட்டதாக சொல்கிறீர்கள். கரெக்ட். அது நாங்கள் மட்டும் அந்த கடனை உண்டு பண்ணல. ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயே 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. மேற்கொண்டு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மற்ற எல்லா வசதிகளும் செய்து இந்த கடன் வந்துவிட்டது. ஓகே, பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் நேருக்கு நேராக. என்னவென்றால், நீங்கள் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் முடிக்கும் பொழுது நீங்கள் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். மேற்கொண்டும் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளையும் செய்ய வேண்டும். செய்து முடிக்கும் தருவாயில் 5 ஆண்டு உங்களுடைய ஆட்சி நிறைவடையும். அப்பொழுது தமிழகத்தின் கடன் சுமை மொத்தமாக 20 லட்சம் கோடி ரூபாய் வந்துவிடும். இது நான் உறுதியாக சவால் விட்டு கூறுகிறேன். 2 மடங்கு ஆகும் கண்டிப்பா. அப்படி நீங்கள் அதை குறைத்து செலவு செய்து சாதனை படைத்து விட்டீர்கள் என்றால் நான் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டின் கடன் சுமை 20 கோடி வரும் அப்படின்னு சொன்னாருங்க. இன்னும் சொல்கிறாங்க, புரிகிற மாதிரி என்னன்னா, அமைச்சர் அவர்கள், முன்னாள் அமைச்சர், நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னதாங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் ஓராண்டு காலத்தில் நிதி ஆதாரத்துக்கு பொருட்டு கடன் வாங்கும் தொகையானது 1 வருடத்திற்கான கடன் நிதியை நீங்கள் இப்போ ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீங்கள் எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் வாங்கிய ஓராண்டு கடன் தொகையை காட்டிலும் நீங்கள் எங்கள் கடன் தொகையை திமுக அரசின் கடன் தொகையை காட்டிலும்
நீங்கள் குறைவாக கடன் தொகையை வாங்கி நீங்கள் சிறந்த நிர்வாகம் கொடுத்து விட்டீர்களா என்றால் நான் உடனடியாக இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு நேரடியாக டிவிகே அரசுக்கு சவால் விட்டாருங்க நமது முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். நீங்கள் இதை பார்க்கும்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், டிவிகே அரசு தங்கள் கடமையிலிருந்து தவறுவதற்கான செயலை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கான விடயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் எங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாருங்க முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். நண்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.